irresistible 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 என்னடா அது ப்ரொனன்சியேஷன் இங்கிலீஷில் வரவே மாட்டேங்குது. எப்படின்னு நம்மள நிறையா பேருக்கு இந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு வந்து படிக்க தெரியும், பேச தெரியும், ஆனால் அந்த ப்ரொனன்சியேஷனை நம்ம கோட்டை விட்டுருவோம். ப்ரொனன்சியேஷனுங்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்மளோட இங்கிலீஷ் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண போகிறது இந்த ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரொனன்சியேஷன் குட் அப்படி சூப்பராக அப்படி செம்மையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் லெவல் டாப்பில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ப்ரொனன்சியேஷன் சரியில்லை அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் லெவல் டவுனாக இருக்குன்னு அர்த்தம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொனன்சியேஷனில் பேசிக் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நான் இந்த சொல்லித்தர போகிறேன். க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா லைக் வந்து 1 by 1 1 2 3 4 5 6 அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்டரில் சொல்லித்தர போகிறேன். நம்பர் 1 நம்ம பார்க்க போகிறது சூஸ் யுவர் ஆக்சென்ட். உங்களோட ஆக்சென்ட் என்ன மாதிரி ஆக்சென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷா இல்லை அமெரிக்கன் இங்கிலீஷா இல்லை இந்தியன் இங்கிலீஷா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்பர் 2 வொவல்ஸோட சவுண்ட்ஸ் என்ன, இது எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்குவர் சவுண்ட் அப்படின்னா என்ன. நம்பர் 3 இந்த வேர்ட்ஸ் எப்படி லிங்க் பண்ணலாம். அண்ட் ஸோ ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள்ஸ் அப்படின்னா என்ன, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ இந்த வீடியோ முடியும் போது நம்ம ப்ரொனன்சியேஷனுக்கான ஒரு எக்ஸசைஸும் நான் இடத்துல சொல்கிறேன். ஸோ நான் கேஜே, நீங்கள் பார்த்துருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. எனக்கு வைரல் ஃபீவர், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ஹவு டு சூஸ் யுவர் ஆக்சென்ட். ஆக்சென்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷுங்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயும் எல்லா வேரியஸ் ஆஃப் கண்ட்ரீஸில் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. ஓகேவா, ஒரே மாதிரி பேசுகிற அவசியம். இப்போ இந்தியனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வி ஜஸ்ட் டாக் இன் திஸ் மேனர் அப்படிதான் ஓகே, இப்படி தான் பேசுவோம் நம்ம. பட் அவங்க வந்து இப்போ ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். வி வாண்ட் கோ ஃபார் அ காஃபி அப்படின்வாங்க. இதுவே வந்து இந்த அமெரிக்கன் சைடு அந்த சைடு போயிட்டீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆக்சென்ட் அப்படிங்கிறது மாறும். ஸோ உங்களுக்கு என்ன ஆக்சென்ட் வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பராக தெளிவாக இருக்கணும். ஓகே, அண்ட் வாட் இஸ் யுவர் ஆக்சென்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் ப்ராப்பராக தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த ஆக்சென்ட் அப்படிங்கிறது நம்மளை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஈஸியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஆக்சென்ட் அப்படிங்கிறதா. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் ஆக்சென்ட்லேயே நம்ம வந்து பேசலாம். லைக் வந்து ஐ வாண்ட் டு கோ ஃபார் அ காஃபி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக பேசுகிற இங்கிலீஷஸ். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்பர் 1 ஹவு டு சூஸ் யுவர் ஆக்சென்ட். வொவல் சவுண்ட்ஸ் ஆர் மேஜர். அதாவது வொவல்ஸுங்கிறது AEIOUங்கிறது வொவல்ஸ் உங்களுக்கு தெரியும். பட் வொவல் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து 3 வேரியேஷனாக இருக்கும். லைக் நம்பர் 1 வந்து ஷார்ட் அப்படின்வாங்க. இது வந்து சிங்கிள் மவுத் பொசிஷன் சொல்லுவாங்க இதை. ஓகே, ஸோ இந்த சிங்கிள் மவுத் பொசிஷனில் என்னென்ன வேர்ட்ஸ் வந்து வரும் அப்படின்னா அலைவ், த, டுடே, சப்ளை, எக்ஸட்ரா. ஸோ இது மாதிரி இது ஏன் சிங்கிள் மவுத் பொசிஷன் அப்படிங்கிறாங்கன்னா, லைக் இந்த அலைவ் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்களேன், அலைவ். உங்களோட மவுத் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த அசைவு கொடுக்காது, ஒரே பொசிஷனில் தான் இருக்கும். அலைவ். உங்களோட பல்லு வேறு, மவுத்து அசைகிறது வேறு. ஓகேவா, அலைவ். அடுத்து நெக்ஸ்ட்டு த, அடுத்து டுடே, அடுத்து சப்ளை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதனால தான் இது பேர் வந்து ஷார்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வொவல்ஸில். ரெண்டாவது லாங் சவுண்ட்ஸு. இதுவும் வந்து என்னென்னா ஷார்ட் மவுத் பொசிஷன் சொல்லுவாங்க. இதுவுமே ஷார்ட்டான ஒரு மவுத் பொசிஷனில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸாக என்ன, இது லாங் அப்படிங்கிறதுனால NEED, நீட். இதில் பார்த்தீங்கன்னா 2 வொவல் சவுண்ட்ஸ் வந்து வரும். BEAT, பீட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ டீம், TEAM, டீம். இந்த சவுண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து லாங். இதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்களேன், நீட், பீட், டீம். ஓகே, இது எல்லாமே என்னென்னா ஒரு லாங்காக போகும். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில்ல எல்லாமே வந்து ஷார்ட்டாக முடியும், அலைவ் இதெல்லாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட், பீட், டீம் அப்படிங்கிற ஒரு லாங் பொசிஷனுக்கு வந்து போகும். அட் த சேம் டைம் நம்மளோட மவுத் பொசிஷன் எப்படி இருக்குன்னா டீம், ஒரே பொசிஷன் தான். டீம், நீங்கள் சொல்லி பாருங்கள், டீம், ஷா, டீம், டீம், பீட், ஃபீஸ், இது எல்லாமே. ஓகே, அதாவது சவுண்ட் ஆஃப் வொவல்ஸ் வந்து என்னென்னா டிப்டாங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன எழுத மாட்டேங்குது, DIP, டிப், THONG, டிப்டாங் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து டபுள் மவுத்
பொசிஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து சிங்கிள் மவுத் பொசிஷன். அதாவது வந்து ஒரே மவுத் பொசிஷன் வந்து சிங்கிளாக தான் இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் நீட் அப்படி சொன்னாலும் சரி, எல்லாமே ஒரே பொசிஷனில் இருக்கும். பட் இதில் இந்த வேர்ட்ஸை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இது வந்து டபுள் பொசிஷனாக மாறும். எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, பே சொல்லுங்கள். பே, கிரேட். ஓகே, கிரேட். மேட், எம்ஏஐடி, மேட். நாய்ஸ், டாய். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மவுத்தோட பொசிஷன் வந்து மாறும். இதை நீங்கள் சொல்லி பாருங்களேன். லைக் வந்து பே அப்படின்னு சொல்லி பாருங்கள். பே மாறுதா? லைக் அதே மாதிரி கிரேட் மாறும், மேட் மாறும், நாய்ஸ் மாறும், டாய் பொசிஷன் வந்து மாறும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வவ்வல் சவுண்ட்ஸில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பராக வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஷார்ட் வவ்வல் சவுண்ட்ஸில் என்னென்ன சிங்கிள் மவுத் பொசிஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வர வேர்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். நம்பர் 2, லாங் வவ்வல் சவுண்ட்ஸில் என்ன மாதிரி மவுத் பொசிஷன் இருக்குன்னா சிங்கிள் மவுத் பொசிஷன் தான் இருக்கும். டிப்டாங்கிறதுல டபுள் மவுத் பொசிஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்குவா சவுண்ட். ஸ்குவா எல்லாம் இருக்குல்ல. ஸோ ஸ்குவா சவுண்ட் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 44 to 45 சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அதில் இந்த ஸ்குவா சவுண்ட் அப்படிங்கிறது இந்த ஆவை திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ, என்னடா அது இந்த ஆவை திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாரி, இந்த ஆக்கு இப்படி கோடு போட்டால் அது கோடு போடலைன்னா இது வந்து ஸ்குவா சவுண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்குவான்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் இது வந்து ஒரு லேசியான சவுண்ட். ஓகேவா? இதை சொல்லும் போதே ரொம்ப லேசியாக தான் ஃபீல் பண்ணுவேன். எப்போவுமே நான் காலையில் பெட்டை விட்டு எழுந்திரிக்கும் போது எப்படி வந்து நான் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் இந்த சவுண்ட். ஓகே, லேசியான ஒரு சவுண்டு இது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள். ஃபாதர் இதில் வருதா? ஸோ இந்த சவுண்ட் வந்து வரணும். லைக் என் கூட சேர்ந்து இங்கிலீஷ் இந்த இதுதான் வந்து இந்த சவுண்ட். ஓகேவா? அது கேட்க கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். அதாவது தப்பாக பார்க்குறவங்களுக்கு தப்பாக இருக்கும். பட் நீங்கள் கரெக்டான கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் வந்து ஃபாதர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபாதர் இதில் வந்து அப்படிங்கிற சவுண்ட் வரும். கேரட் கேரட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும். செலிப்ரேட். ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த சவுண்ட் வரும். நீங்கள் ஆக்சென்ட் வந்து முக்கியம் இல்லை, எனக்கு ப்ரொனன்சியேஷன் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்குவா சவுண்ட், அதாவது வந்து இந்த சவுண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் ப்ராப்பராக வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும். ஓகேவா? கேரட், ஃபாதர், செலிப்ரேட். ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, I wanna go for a date. I wanna go for a date. ஓகே, ஸோ இப்படி இந்த அப்படிங்கிற சவுண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள்ஸ் அண்ட் அன்ஸ்ட்ரெஸ் சிலபிள்ஸ் என்ன அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்குவா சவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொனன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி அடுத்தது வந்து என்னென்னா ப்ரொனன்சியேஷன். ஸோ இப்போ இந்த வவல் சவுண்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். இந்த ஸ்குவா சவுண்ட்னா என்னென்னு கற்றுக்கிட்டோமா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நமக்கு தேவை சில ஸ்ட்ரெஸ்டு வேர்ட்ஸ் எப்படி நமக்கு வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா சிலபிள்ஸ் மூலியமாக. இது நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். மேபி நிறையா பேர் வந்து இப்போதைக்கு ரீசெண்ட் டைமில் வந்து மறந்துருப்பீங்க. சிலபிள் வேர்ட்ஸ். ஸோ ஒரு வேர்டை எப்படி சிலபிளாக நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது மூலியமாக. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் இது வந்து ஸ்ட்ரெஸ்டாகவும் வரும், சம்டைம்ஸ் அன்ஸ்ட்ரெஸ்லேயும் வரும். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டுக்கு எத்தனை சிலபிள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து எத்தனை சிலபிள் அப்படின்னா 4 சிலபிள்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு வேர்டை வந்து ப்ரொனன்சியேட் பண்ண கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டுக்கு எத்தனை சிலபிள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இண்டிபெண்டன்ஸ் 4 சிலபிள். ஓகே,
ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. கேரட் அவ்வளோதான். ஓகேவா? இது காரட்டு நம்ம படிக்க மாட்டோம். கேரட், தட்ஸ் ஆல், சிம்பிள். ஓகே, கேரட். ஓகே, நெக்ஸ்ட் எந்தெந்த வேர்ட்ஸை நம்ம சிலபிஃபை பண்ணணுமோ அந்தந்த வேர்ட்ஸை நீங்கள் சிலபிஃபை பண்ணி ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கும் போது ப்ரொனன்சியேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்ஃபர்மேஷன், இப்போ உங்களுக்கு தெரியும் இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்? ஃபார்மே அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ், இந்த டிங்கிற இடத்துல நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு நாளும் பொறுமையாக உட்காந்து ஒரு 10 வேர்டு எழுதி அந்த 10 வேர்டுக்கும் வந்து எங்கெங்கே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோங்கிறத ப்ரொனவுன்சியேஷனை கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து பண்ணிங்க அப்படின்னாலே சாரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கரெக்டாக கொடுத்து பேசுனீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனுங்கிறது வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் பேசிக் லெவல். நீங்கள் எப்பவுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் லெவல் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் ஹை லெவலுக்கு ரீச் ஆக முடியும். ஹை லெவலுக்கு போகணும் அப்படின்னா முதல்ல பேசிக்லேருந்து தான். ஓகேவா? ஒரு வீடு கட்டணும்னா எப்படி தளம் போடணுமோ அந்த மாதிரி தான். இந்த எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? எனக்கு வந்து ரொம்ப வாய் வந்து வளரும். அப்படிங்கும் போது நான் சில எக்ஸசைசஸ் பண்ணேன். இந்த இடத்துல சொல்லித்தரேன். கொஞ்சம் காமெடியாக இருக்கும். பட் இதை நீங்கள் டெய்லியும் காலையில் எந்திரிச்சு பண்ணும்போது உங்களோட ப்ரொனன்சியேஷன் தமிழ்லேயும் சரி, அட் த சேம் டைம் இங்கிலீஷ்லேயும் சரி உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஒன் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா மசாஜ் யுவர் ஜா அப்படிங்கிறது. நல்லா உங்களோட ஜா வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலையாக நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு மற்ற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களோட ஜாவை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, நம்பர் 2 உங்களோட டங்கு இருக்குல்ல, அதை மேலேயும் கீழே லைக் இப்படி then left and right, then in and out, and உங்கள் டீத்தில் உங்களோட டங் படுற மாதிரி நல்லா அந்த டீத்தை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்படிலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களோட டங் அண்ட் மவுத் எல்லாமே ரெடியாக இருக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போது ஒரு சில வேர்ட்ஸை நம்ம இந்த இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற வேர்ட்ஸ் அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ட ட ட ட ட ட ட அடுத்து ட ட ட ட ட ட அடுத்து ம ம ம ம ம ம ம ம இஸ் சவுண்ட்ஸு இஷ் இஸ் Mama moi, mama moi, mama moi, mama moi, mama moi, mama moi. ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது, நான் சொன்ன இந்த ஒரு 5 எக்ஸசைஸ் 6 எக்ஸசைஸ் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட டங் அண்ட் ஸோ உங்களோட மவுத் எல்லாமே வந்து ப்ரொனன்சியேஷனுக்கு ரெடி ஆகிடும். அண்ட் ஸோ அதோட சேர்த்து நான் சொன்ன அந்த ஆக்சன்ட்லேருந்து, வொவல் சவுண்ட்ஸ்லேருந்து, அந்த ஸ்குவர் சவுண்ட்ஸ்லேருந்து அண்ட் ஸோ சிலபிஃபை பண்ணுறதுலேருந்து இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட ப்ரொனன்சியேஷனுங்கிறத உங்களால் ஈஸியாக, சூப்பராக, செம்மையாக ஒரே மாதத்தில் நல்லாவே கொண்டு வந்துட முடியும். ஸோ be strong and stay positive. This is KJ. I will see you in this playlist and thank you for watching this video. Love you guys.